ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல நயன்தாராவுடைய நடிப்புல வெளியாகிய மூக்குத்தி அம்மன் திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றுச்சு. அதனால இந்த படத்துடைய செகண்ட் பார்ட்டை எடுக்க ஆர்ஜே பாலாஜி அவர்களிடத்தை கேட்கும் பொழுது எனக்கு இந்த படத்துடைய செகண்ட் பார்ட் எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. அதனால இந்த படத்துடைய பார்ட் 2 ஐஸ்ரீ கணேஷ் அவர்களுடைய தயாரிப்புல இயக்குனர் சுந்தர்சி அவர்கள் இயக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த படத்துடைய பூஜை கூட பிரம்மாண்டமா கோவில் செட்டெல்லாம் போட்டு சில வாரங்களுக்கு முன்னாடி நடந்திருந்துச்சு. இந்த மூக்குத்தி அம்மன் 2 திரைப்படத்துல நயன்தாரா கூட சேர்ந்து ரெடின் கிங்ஸ்லி, அபிநயா, மீனா, யோகி பாபு, ரெஜினா கெசாண்ட்ரா, ஜெயம் ரவி போன்ற பல நடிகர்கள் நடிக்கிறாங்க. இந்த நிலையில இப்போ நயன்தாரா பண்ண பிரச்சனையால இந்த மூக்குத்தி அம்மன் 2 திரைப்படத்துடைய ஷூட்டிங் நிறுத்தப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. அப்படி நயன்தாரா என்ன பண்ணிருக்காங்கன்னா, காஸ்டியூம் சம்பந்தமான ஒரு பிரச்சனையில சுந்தர்சி அவர்களுடைய அசிஸ்டன்ட் டைரக்டரை மோசமா திட்டிருக்காங்க. இத பார்த்த சுந்தர்சி அவர்கள், எனக்கு இந்த நடிகையே வேண்டாம், நான் வேற ஒருத்தரை வச்சு இந்த திரைப்படத்தை எடுத்துக்கிறேன்னு சொல்லிருக்காரு. இதை தொடர்ந்து மூக்குத்தி அம்மன் 2 திரைப்படத்துல ஹீரோயினா நடிக்க போறது தமன்னான்னு தகவல்கள் வெளியாகிட்டு வந்துட்டு இருக்கு. இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ்க்கும் அவங்களுடைய மனைவி சைந்தவிக்கும் டிவோர்ஸ் நடக்க போறதா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செய்திகள் வெளியாகி வந்திருந்துச்சு. இந்த நிலையில அவங்க ஒரே கார்ல டிவோர்ஸ் வாங்கியிருக்க விஷயம் சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்டிங் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி சினிமா மற்றும் ட்ரெண்டிங் செய்திகள் பார்க்கிறதுக்கு நம்மளுடைய GLV என்டர்டைன்மெண்ட் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.